இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கற்பாறையின் மீதும் மணல் மீதும் கட்டப்பட்ட வீடு என்ற உவமையை நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்கும், மணல் மீது கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்கும் என்பதை நாம் அனைவருமே அறிவோம். இந்த நற்செய்தியினுடைய பின்புலமாக இருப்பது அந்த இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்த அந்த நாட்களில் அவர்கள் தங்கள் வீடுகளை எங்கு கட்டுவார்கள் என்ற அந்த மலையின் மீது இருக்கின்ற அந்த குகையாகவோ இல்லை மலை உச்சியில் தான் அவர்கள் வீடுகளை கட்டுவார்கள். அந்த அளவு கடினப்பட்டு கீழிருந்து மலை மீது மேலே ஏறி அந்த இடத்துல தான் அவர்களை வீடுகளை கட்டுவார்கள். யாராவது கடினமாக தேவையில்லை, இவ்வளவு தூரம் மேலே போய் எங்கே வீடு கட்டுறது, மேலே வானா கீழேயே கட்டிடுவோன்னு சொல்லி அந்த மணல் மீது ஒரு சிலர்கள் வீடுகளை கட்டுவார்கள். சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அவர்கள் கீழே கட்டுவார்கள். எதற்காக ஒரு சிலர் மலையின் மீதும் ஒரு சிலர் கீழே கட்டுகிறார்கள் என்றால், அங்கிருந்த அந்த திருடர்களும் கல்வர்களும் வந்து தங்களுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை அவர்கள் திருடிவிட்டு செல்ல நேரிடும் என்பதற்காக, அதிலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த மலையின் மீது ஒரு சிலர்கள் வீடுகளை கட்டினார்கள். இந்த பாறை கீழே இந்த மணல் மீது ஒரு சிலர்கள் வீடுகளை கட்டினார்கள். யார் யாரெல்லாம் இந்த மலையின் மீது கட்டப்பட்ட வீடுகளில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் திருடர்களாலோ இல்லை இயற்கை உபாதைகளாக எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது. ஆனால் இந்த மணல் மீது கட்டப்பட்ட வீடுகளில் அடிக்கடி அந்த திருடர்கள் கொள்ளையிடுவதும், அந்த இயற்கையினுடைய சீற்றங்களின் முன்பாக அவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் வருவதும் அவர்கள் தெளிவாக பார்த்தார்கள். எனவே தான் ஆண்டவர் இயேசு இதை வைத்து இந்த உவமையை சொல்லுகிறார். யார் யாரெல்லாம் மலையின் மீது வீடுகளை கட்டியிருக்கிறார்களோ, பாறையின் மீது வீடுகளை கட்டியிருக்கிறார்களோ, அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது. சாதாரண மணல் மீது கட்டப்பட்ட வீடு ஒரு சாதாரண ஒரு காற்றுக்கு கூட தாங்காது. அப்படிப்பட்ட நிலையிலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த சீடர்களுக்கு அவர் அறிவுரை தருகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம் எதன் மீது நான் கட்டி வைத்திருக்கின்றேன்? பாறையின் மீது கட்டி வைத்திருக்கின்றேனா அல்லது மணல் மீது கட்டி வைத்திருக்கின்றேனா? பாறை என்றால் சாதாரண ஒரு பாறையாக நம்ம எந்த அளவு பில்டிங் மேலே கட்டுறோமோ அந்த அளவு அடியில் ஆழமாக அடித்தளம் போடணும். இந்த அடித்தளம் எந்த அளவு ஆழமாக செல்லுகிறதோ அந்த அளவு மேலே கட்டடங்கள் எழுகின்ற போது அது வலிமையாக இருக்கும். என்னுடைய அடித்தளமாக நான் எதை வைத்திருக்கின்றேன்? என்னுடைய குடும்பத்திற்கு அடித்தளமாக நான் எதை வைத்திருக்கின்றேன்? ஆண்டவர் இயேசுவை நான் மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கையாக என்னுடைய குடும்பத்தில் நான் வைத்திருக்கிறேன் என்றால், பாறையின் மீது நான் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாவேன். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், அதை அனைத்திலும் வெற்றி தருகின்ற நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்ற அந்த உண்மையான உணர்வோடு என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நகர்ந்து செல்லும். ஆனால் அதுவே மணல் மீது கட்டப்பட்ட வீடு. மணல் என்றால் சாதாரண ஒரு பொருள். என்னுடைய பெயரின் பொருட்டு நான் என்னுடைய குடும்பத்தை வளர்க்கிறேனா, என்னுடைய பணத்தின் பொருட்டு நான் என்னுடைய குடும்பத்தை வளர்க்கிறேனா, அல்லது பிற மனிதர்களுடைய அந்த பரிந்துரையினாக என் குடும்பத்தை நான் வளர்க்கிறேனா? அப்படி வளர்க்கிறேன் என்றால் ஒரு நாள் சாதாரண ஒரு துன்பங்கள் வந்தாலும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நம்மை அது கொண்டு சேர்க்குமே தவிர மாறாக நமக்கு ஒரு வலிமையை தராது. ஆண்டவர் இயேசுவை என்னுடைய குடும்பத்தின் மையமாக, பாறையாக நான் வைத்து என்னுடைய குடும்பத்தை கட்டுகின்ற போது எனக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் நிகழ்ந்தாலும் கடவுள் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். அஞ்சாதே என் மகனே, உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் நான் பாறையின் மீது என் வீடை கட்டியிருக்கிறேன் என்றால், ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து சொல்லுகின்ற இந்த வார்த்தை, அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே, நான் உன்னோடு உலகம் முடியும் வரை எப்போதுமே இருக்கிறேன் என்ற வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்ட வீட்டை கட்டியிருக்கிறோம், என் குடும்பத்தை எப்படிப்பட்ட நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இது வேறு யாராலையும் சொல்ல முடியாது. நாம் தான் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கடவுளுக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய குடும்பம் அந்த பாறையின் மீது கட்டப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறதா அல்லது மணலின் மீது கட்டப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து இந்த திருப்பில் நாம் இறைவனிடம் வேண்டுவது, ஆண்டவர் இயேசுவை மையமாக கொண்டு, அடித்தளமாக கொண்டு, பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாக என்னுடைய குடும்பமும் அமைய வேண்டும் என்பதற்கான அருளை வேண்டி தூய் ஆவியார் வழியாக மன்றாடுவோம்.